வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 6/5/2024 முதல் 12/5/2024, சித்திரை 23 முதல் சித்திரை 29 வரை உள்ள நாட்கள் முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். 4 வீடுகளை ஏற்கனவே பார்த்துவிட்டு 5ஆம் வீடான திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருத்தணி என்றால் எல்லோருக்கும் தெரியும், சென்னையிலிருந்து பக்கம். திருத்தணி முருகருக்கு நிறைய பேர் குலதெய்வமாக வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட திருத்தணி மூலவர் சுப்பிரமணிய சாமி, 5ஆம் படை வீடு. உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், தவிர சரவண பொய்கை. புராண பெயர் சிறுதணி. திருத்தணி புராண பெயர் சிறுதணியாக இருந்தது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். மாசி பெருவிழா, வள்ளி கல்யாணம். மாசி பெருவிழா என்றால் அது ரொம்ப விசேஷம். வள்ளி கல்யாணம் இங்கு 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். அதே போல் தெய்வானை உற்சவம், அதுவும் 10 நாட்கள். நீங்கள் நினைக்கலாம் 10 நாட்கள்லாம் யாருப்பா வருவாங்கன்னு. 10 நாட்களும் வெளியூர்லேருந்து ஆட்கள் தங்குறதெல்லாம் உண்டு. திருத்தணி என்ன சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அந்த அளவுக்கு. ஏன்னா அதுக்கு அக்சசிபிலிட்டி நிறைய இருக்கிறனால வந்துட்டு போயிட்டு வரவங்களாம் இருக்காங்க. சென்னையில் பாதி பேர் திருத்தணிக்கு பக்தர்களாக இருப்பாங்க. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி, அந்த வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் திருத்தணி தான் மொட்டை அடிக்கிறது. அவ்வளோ விசேஷம். தென் தமிழகத்திலேருந்தெல்லாம் கூட பக்தர்கள் அதிகம். சில டைம்லலாம் 1,00,000 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. என்ன கோயிலில் 1,00,000, 2,00,000 பேர், 3,00,000 பேர்லாம் வருவாங்க முருகருக்கு. கோயிலில் வருமானமாக வரும். ஆனால் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாமே நினச்சா பக்தர்களுக்கு நிறைய பண்ணலாம். அதே அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டென்ட்டு போட்டாங்களோ அதே டென்ட்டு, அதே இன்றைக்கி வரைக்கும். 2024ஆம் ஆண்டு இருக்கிறோம். அறுபடை முருகனும் தான் கேட்கணும். இதை நம்மளும் எல்லா லெவல்லையும் சொல்கிறோம். வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். பக்தர்களுக்கு கட்டண கழிப்பிடமே நல்லா சுத்தமாக கொடுங்க. நீ 50 ரூபா வாங்கிக்கோ, 100 ரூபா வாங்கிக்கோ, 25 ரூபா வாங்கிக்கோ, ஒன்றும் இல்லை. நல்ல பக்தர்களுக்கு நீட்டாக அதை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சுற்றி இடம் இருக்குல்ல, தனியார்கிட்ட கொடுத்தாவே அவங்க டெண்டர் போட்டு பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சாமி. அதாவது பக்தர்களுக்கு இலவசம் வேண்டாம். இன்றைக்கி யாரும் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா கொடுக்கறதுக்கெல்லாம் கவலைப்படல. சராசரியாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மக்கள் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். நல்ல ஒரு குளியல் போடணுன்னு ஆசைப்பட்றான். நல்ல சந்தோஷமாக ஒரு டாய்லெட் போகணுன்னு ஆசைப்பட்றான். லேடிஸ் துணி உடுத்துறதுக்கு ஒரு நல்ல இடம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஏரியாவில் 1000 பேர் கழிப்படை இதெல்லாம் பண்ண முடியாதா, மெயின்டைன் பண்ண முடியாது, ப்ரைவேட் பண்ணுவான். ஆனால் பண்ண மாட்டாங்க, மனசு இருக்காது. எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் திட்டம் போடுவாங்க. அது அதிகாரிகள் போடுற திட்டம் இருக்குது பாரு, கஷ்டம். போட்டுட்டு நீ மக்கள்கிட்ட வசூலிச்சுக்கோ, ப்ரைவேட்டுக்கிட்ட கொடு. இப்போ டோல் போட்டு ரோடு நல்லா இருந்து மக்கள் துட்டு கொடுத்துட்டு போகிறான்ல, அது மாதிரி தான் மக்கள்லாம் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. அதே போல் டார்மெட்ரி ஒரு 10,000 பேர் தங்குற மாதிரி ரெடி பண்ணால் எவ்வளோ சந்தோஷம். அந்த 10,000 பேருக்கு ஒரு 100-200 டாய்லெட் அந்த இடத்துல போட்டு பண்ண முடியாதா? அரசு நினச்சா பண்ண முடியாதா? கொரோனா காலத்துலலாம் ஒரே நாளில் 10,000 பேர் தங்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஸ்கூல் ஆள்லாம் எடுத்து பண்ணுங்க. அரசுக்கு தலைமுறையாக இருக்கும்.
கோயில்களுக்கு திருப்பணி பண்ண மன்னர்களுடைய வாழ்க்கை 1000 வருடங்களுக்கு பிறகு பேசப்படுகிறது. எனக்கு எந்த ஆட்சியில் பண்ணாலும் சரியில்லை, மக்களுக்கு நல்லது பண்ண. அறுபடை வீடை பற்றி பேசுவோம். என்ன நடுவில் ஆதங்கம், பக்தர்கள் நல்லா இருக்கணும். 5ஆம் படை வீடை பற்றி பேசுகிறோம். வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகள் உடன் அமைந்த கோயில் இது. எவ்வளோ? 365 படிக்கட்டு இருக்குதான் மலை ஏறுறதுக்கு. ரோடெல்லாம் உண்டு, ஆனாலும் படி ஏறி போகிறவங்க இன்றைக்கி இருக்காங்க. வருடத்துக்கு 365 படி ஏறிட்டால் 365 நாளும் நமக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். அதுதான் ஐதீகம். 1,00,000 ருத்ராட்சத்தால் ஆன ருத்ராட்ச மண்டபம் இங்கே உற்சவர் சன்னிதியாக உள்ளது. எப்படி? 1,00,000 ருத்ராட்சம் ஆன ருத்ராட்ச மண்டபம் இங்கு உற்சவர் சன்னிதியாக உள்ளது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கோபம் தணித்த இடம். கோபத்துடன் இருப்பாங்கள்ல, வீடுகாரிக்கிட்ட டென்ஷன் ஆனாவே கொஞ்சம் நம்ம கோபமாக இருக்கும்ல. அரக்கனை வதம் செய்தால் எவ்வளோ கோபம் இருக்கும். மனித ரூபமாக தானே அவதார புருஷர்கள். தெய்வமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு அசுரனை வதம் செய்துவிட்டு அந்த கோபத்தை தணித்த இடம். அதனால்தான் திருத்தணி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம். அசுரனுடன் மோதியதன் காரணமாக மூலவர் நெஞ்சில் பள்ளம் தோரம் இன்னும் இருக்கிறதாம். அந்த அடிப்பட்ட ரணம் பள்ளம் இன்னும் இருக்கிறதாக ஐதீகம். தெய்வேந்திரன் ஐராவதம் என்ற யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த இடம். ஐராவதத்தே தெய்வானைக்கு பரிசாக இந்திரன் தந்த இடம். எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் திருத்தணிக்கு. சும்மா திருத்தணின்றோம், அறுபடைன்றோம், திருச்செந்தூருன்றோம். ஒரு கோயிலில் எவ்வளோ விசேஷம் இருக்குது பாரு. நானும் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது தேடி தேடி எடுத்து கொடுக்குறது, அவ்வளோதான். பத்திரமா வச்சுக்குங்க. இது மூலஸ்தானத்துக்கு முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. முருகன் வலக்கையில் சக்தி அஸ்தம் என்ற வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் காணப்பட வேல் இத்தலத்தில் கிடையாது. வஜ்ரவேலுடன் காட்சியளிக்கிறார். யார்? முருகர். அப்பேற்பட்ட வஜ்ரவேலுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் திருத்தணி. இத்தலத்தில் வேறெங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை ஆலயம் உள்ளது. அது தனி ஆலயம். விஷ்ணு துர்க்கை அதே கோயிலில் தான். மிகவும் பழமையான முருகனுடைய திருத்தலம் இது. ரொம்ப பழசு. செப்பனிட்டு அப்படியே புது பொலிவுடன் இருக்கிறது. மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் 6 தலங்களை கொண்டது. இத்தலத்தில் குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இத்தலத்து முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பது மக்களால் நம்பப்படுகிறது. திருத்தணிக்கு வந்தால் ஒரு திருப்பம் வருதும் என்பதை போல் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் திருத்தணிக்கு வருகிறார்கள். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லைன்னா திருத்தணி பார்த்துட்டு திருப்பதி போகிறவங்களும் இருக்காங்க. திருத்தணி நிறைய பேருக்கு குலதெய்வம், தலைமுறையாக குலதெய்வமாக இருக்குது. தினந்தோறும் பக்தர்கள் திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தேகாரோக்கியம், ஆயுள் கண்டம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேண்டி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள். எனவே முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகனை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பதுடன் சந்தோஷம் கை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பும் நிரந்தரமாக ஏற்படுவதற்கு திருத்தணி, அதாவது 6 படை வீடில் எந்தெந்த முருகர் பக்கத்தில் இருக்காரோ அவரை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது போங்க, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருந்தால் போங்க, இல்லை மாதம் கூட போங்க. ஆனால் முருகருடைய
அனுகிரகம் கிடைக்க கிடைக்க ஒரு வாழ்க்கையும் குடும்பத்தில் ஏற்றம் பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 6/5/2024 முதல் 12/5/2024 வரை உள்ள 7 நாட்கள், சித்திரை 23 முதல் சித்திரை 29 வரை உள்ள தமிழ் நாட்கள், இந்த நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அனுமன் தான். மன திருப்தி, மன கஷ்டம்லாம் தீரும். ஒரு சிக்கல் இருக்கும், ஏன்னா உங்கள் ராசியில் சூரியன் இருக்குது சித்திரை மாதம் முழுவதும். சிக்கல்லாம் எப்படி? யாராவது கூட இருக்கவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க, அவங்க சுயநலத்துக்காக நம்மளை ஏதாவது பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, அமைதியாக விடுங்க. அதான் 2ஆம் இடத்துல குரு இருக்கார்ல, சத்ருஸ்தானத்தை பார்க்குறனால எல்லாமே சரியாகும். நமக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். பெரிய லெவலுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போவோம். பதட்டம் இல்லாமல் முன்னேறலாம். எப்படி? அடுத்ததாக வயிறு கொஞ்சம் பார்த்துக்குங்க. வயிறுக்கு உண்டான மருத்துவம், வயிறுக்கு உண்டான உணவு முறைகளை மாற்றிக்கணும். மசாலாலாம் தயவுசெய்து வேண்டாம். 5ஆம் அதிபதியான சூரியன் உச்சம். அதே போல் குழந்தைங்க கிட்ட கோவப்படக்கூடாது. குழந்தைங்க அந்த உரிமையில் தானே பேசும். அந்த உரிமையில் பேசுகிறச்ச எங்கேயோ இருக்கிற டென்ஷனை குழந்தைங்க கிட்ட காட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களும் குழந்தைக்காக நேரம் ஒதுக்கிறது இல்லை. குழந்தைங்க ஏதாவது சொன்னால் வல்லுன்னு விழுறது, ஒன்றுமே இல்லாத யாராருக்கோவது கஷ்டப்படுறது, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது, எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக உங்கள் நேரத்தெல்லாம் ஒதுக்கிறது, பிறகு ரொம்ப பதட்டமாகிறது. பொறுமையாக இருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிக்கெல்லாம் சந்தோஷமாக போவீங்க. நல்ல பேர், புகழ், அனுகூலம்லாம் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ட்ராவல் சந்தோஷமாக இருக்கும். மனதுக்கு தெளிவை ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும்? ட்ராவல் தெளிவை ஏற்படுத்தும். அந்த ட்ராவல் தெளிவை ஏற்படுத்துறது ரொம்ப ஆனந்தத்தை தரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சிக்கல் இல்லாமல் இருப்பது நிறைய விஷயத்துக்கு நன்மை தரும். அதே போல் வண்டி வாகன மாற்றங்கள், நலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லாம் செய்வது சந்தோஷத்தை தரும். சில ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை படிப்படியாக நல்லா முன்னேற்றிக்கலாம். மன அழுத்தம்லாம் தீர்வதற்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இப்போவே நிறைய விஷயத்தில் முன்னேறி இருப்பீங்க. யோசிச்சுக்கினே இருக்கிறது அதெல்லாம் கண்டிப்பீங்க. நெக்லெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதுக்கேற்ற மாதிரி மாறிடுங்க. புரியுதா? தெய்வ வழிபாடு அனுமன் தான். அனுமன் சாலிசா ஓட விடுங்க, அது பாட்டு ஓடட்டும். மந்திர உச்சாரணை சரியில்லைன்னா கவலைப்படாதீங்க, கேட்டாவே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். என்ன ஏதாவது சேஞ்ச் ஓவர் வந்ததா? ப்ரொஃபஷன், வீடு, குடும்பம். குடும்பத்தில் என்ன சேஞ்ச் ஓவர்னா, குடும்பத்தை விட்டு பிரியறது, தொலை தூரத்துக்கு போகிறது, ஒர்க்கு சம்மந்தமாக ட்ரான்ஸ்ஃபர் வருது, அப்கிரேட் ஆகிறது. ஏன்னா கோவப்பட்டு வேலையை விட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. குரு வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, தட்சிணாமூர்த்தி இல்லை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. தட்சிணாமூர்த்தி சிவன், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவை வழிபட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடுங்க. ஆனால் நவகிரகம்னா நவகிரகத்தில் தான் வழிபாடு. ப்ரெஷர் பார்த்துக்குங்க. பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்லாம் நல்லா பார்த்துக்குங்க. சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லது நடக்கும். புரியுதா? அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீங்க. பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரி பெற்றோர் பெரியோருக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ராகு இருக்கிறதுனால பெரிய ஏற்றம், நல்ல விஷயம். பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன கஷ்டம் தீங்குவது எல்லாம் ஏற்படும்.
ராகு உங்களை ராஜா மாதிரி வச்சுப்பார். அதனால் ரிஷபம் ரொம்ப குரு வந்துச்சுன்னு பயப்பட வேண்டாம். குரு 9 கிரகத்தில் ஒரு கிரகம். குரு உங்களுக்கு பகை என்பதனால தேக ஆரோக்கியம். வண்டியில் வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. கோபமாக பேசுகிறது, சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறது, ஒர்க்கில் சண்டை போடுறது, வேலைக்காரங்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு நான்சென்ஸாக இருக்கும். நிறைய நியூசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. சூரியன் 11ல் இருக்கிற வரைக்கும் இந்த சித்திரை மாதம் முழுவதும் தைரியம், நம்பிக்கை, சுபவிரயம். 10ல் இருக்கக்கூடிய ராகு பெரிய அதிர்ஷ்டம். எல்லாத்தோட சனி 9ல் இருக்கார்ல, இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கார் சார். இதில் செட்டில் ஆகலைன்னா எப்போ தான் ஆவீங்க? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த கஷ்டமெல்லாம் தீரும். படிப்படியாக ஏற்றம் ஏற்படும். மரண பயம் நீங்கும். மரண பயம் நீங்கும். ஹெல்த்து பற்றியெல்லாம் கவலைப்படாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரையில் ஏதாவது சின்ன சர்ஜரினா பண்ணிடணும். யோசிக்கக்கூடாது. அதான் நல்லா வர்றதுக்கு தான் குரு பார்க்குதில்ல. ஸோ இந்த வார பலன்லேயும் குரு ஏன் இம்பார்ட்டன்ட்னா இப்போ தானே மாறி இருக்கார் அவர். அவ்வளோதான். 1 வாரம் 2 வாரம் அவரை பேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் தான். மிதுனத்திற்கு அந்த பெருமாள் தாயார் வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப நல்லது அது மிதுனத்திற்கு. அதே போல் மகான்கள் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு. எப்பவுமே வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு சாப்பாடோட ஒரு எலுமிச்சை ஊறுகாய் கொடுங்க. நல்லது நடக்கும் மிதுனத்திற்கு. புரியுதா? உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு இருந்த சிக்கல்லாம் தீரும். எதை பற்றியும் பயப்படாதீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, உத்தியோகம் சார்ந்த விஷயம்லாம் நிவர்த்தி. அதிலெல்லாம் நல்ல ஒரு விஷயம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் ஏதாவது வந்த பிறகு எடுத்துகிட்டு இதை இருக்கிறத விட்டுறணும். வியாபாரத்தில் அது போல தான் நீங்கள் பண்ணணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு நான் சிவன் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். சிவனை பிடிச்சிக்கு. ஹெல்த்தில் படிப்படியாக நல்லா வந்தாலும் அந்த ஜாயிண்ட் பெயின் சுளுக்கெல்லாம் பார்த்துக்கு. முடிஞ்சால் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. நிறைய விஷயத்துக்கு நல்லது. தொழில் நல்ல ஏற்றம் ஏற்படும் சார். ட்ராவல் பண்ணுவீங்க. மலைவாழ் ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தெய்வ வழிபாடெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த குரு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் நாடோடி வாழ்க்கை தான். ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்காக நல்லது பண்ணுவீங்க. அவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு கொடுப்பீங்க. தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் படிப்படியாக தீரும். புரியுதா? கடகராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவ் ஏற்படாது. புதிய முயற்சி வெற்றி திருவணி ஆக்கும். வண்டி வாகனம்லாம் பழுது இருந்தால் மாற்றணுன்னா மாற்றுங்க சார். கொஞ்சம் வசதி பெருக்கணுன்னா கடன் வரும். ஆனால் உங்கள் சேஃப்டி முக்கியம் இல்லை. வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறச்ச நம்ம ரொம்ப சேஃப்டியாக போகணும்ல. அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். கொஞ்சம் சைக்கிளாக இருந்தாலும் நல்லதாக வச்சுக்கு.
சைக்கிளை விட்டுட்டியேன்னு செல்வின்னு கேட்கக்கூடாது. தேகாரைக்கில் நான் சொன்னது தான், இந்த கால்சியம் பெயின் தான். பெயின் மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் உங்களுடைய டெய்லி பணிகளை மாற்றுது. நல்ல டைம். பெரியவங்களோட மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். உங்களோட ஒரு வயசு பெரியவங்க குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களோட நல்ல அரவணைச்சிக்கங்க. அவங்களோட கோபதாபம் இல்லாமல் இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, தகராறு பண்ணுறது, அவங்க மன வருத்தம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசி. வாய் கொடுத்துட்டு ஒரே மன கஷ்டம், நிரந்தரம் இல்லையெல்லாம் இருக்கும். அந்த பழைய கௌரவம்லாம் போக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கிரகம் அப்படி பண்ணும். நீங்கள் யார் அப்பா அம்மா சொன்னாலும், ரத்த பந்தம் சொன்னாலும், கூட வேலை செய்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. நல்லா இருந்த குடும்பம், உங்களுக்காக எதையும் செய்கிறதுக்கு இருந்த துணை, அவங்களே விலக வச்சுருவீங்க. அதை நினச்சே உடம்பு கஷ்டமாகும், மன அழுத்தம் வரும். நமக்கு ஏதோ ஒரு தப்பு வருதுன்னு தெரியும், ஆனாலும் அந்த வரட்டு கௌரவத்தினாலே எல்லாமே கெடும். உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் வரும். நீங்கள் நினச்சிக்கலாம், இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4.5 வருஷம் பிரச்சனை ஆகிடும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. குடும்பம் முக்கியம், நல்ல நண்பர்கள் முக்கியம், தெய்வ வழிபாடெல்லாம் அப்புறம். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உருவாக்குறது நீங்கள் தான் இருக்கணும். டோட்டலாக பார்த்துக்குங்க. வார்த்தை உத்தியோகத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, எதுலையுமே பண்ணக்கூடாது. 24 வயது முடிந்தவர்கள், 2 பரியாயம் குரு முடிந்தவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் இளம் வயதை சார்ந்த பசங்களாக இருக்கட்டும், இந்த காதல் கீதலில் மாட்டி ஒரே மன கஷ்டம் ஏற்படும். பெற்றோர்கள் அவர்களை ஆறுதலாக பார்த்துக்கணும். அவங்கள கோபப்படுறது, கத்துறதெல்லாம் கூடாது. இதெல்லாம் பண்ணும் இந்த ஏழையில் இருக்கக்கூடிய சனி. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு அசட்டு தைரியம் கொடுக்கும். அந்த அசட்டு தைரியம் என்ன பண்ணணும்னா அவங்கள தப்பு பண்ணும், எல்லாத்தையும் கெடுக்க வைக்க பார்க்கும். சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம் தானே. ஒரே சிம்ம ராசிக்கு 10ல் குரு வந்தால் சிலருக்கு நல்ல பவர் கிடைக்கும். அதே 10ல் குரு வரைச்ச பதவியில் தொந்தரவு வரும், ஹெல்த்தில் பிரச்சனை வரும், பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும், சகோதர சகோதரிகளுக்கு நல்லது ஏற்படும். அவங்களாம் நல்லா வர்றதை பார்க்கலாம். அதில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஜாதக அமைப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்ல அமைதியாக இருந்தீங்கன்னா படிப்படியாக கடன் எல்லாம் மீளலாம். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாம் அதிகமாகும். இன்னும் நிறைய கடன் வாங்க வேண்டியதாகிடும். கிரெடிட் கார்டெலாம் போட்டு சின்ன பின்னம் ஆகிடும். புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் உச்சம், விரையும் நல்லாயிருக்கும், பணம் கம்மியாக வரும். சித்திரை மாதம் முழுவதும் தேவையில்லாத தொந்தரவாகவே இருக்கும். அதில் இந்த வாரம் வெளியில் போகுது இல்லையா, சித்திரை முடிய போகுது, முடிகிறதுக்கு 2 நாள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். குரு வந்தது பெரிய விசேஷம். ஆனால் அந்த குரு ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு செய்கிறதுக்கு சூரியன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கு. மெயினாக குடும்பம், மெயினாக தேகாரோக்கியம், நரம்பு, தலைவலி, மயக்கம், ப்ரெஷரு, ஹார்மோன் குறைபாடு. இந்த வாரத்தில் இதை பற்றி எதாக இருந்தால் டாக்டர் தான் பார்க்கணும். கோயிலெலாம் செல்வி சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு, மன திருப்திக்கு. தெய்வம் மருத்துவ ரூபத்திலும் தெய்வ மனித ரூபத்திலும் தான் இருக்கும். நல்லது நடக்கும், நம்பிக்கை ஏற்படும், பதட்டம் படிப்படியாக குறையும். புரியுதா?
தைரியம் ஏற்படும். அந்த தைரியம் நிறைய விஷயத்துக்கு நல்லது வரும். கோபதாபம் இல்லாமல் இருந்தாவே போதும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு. புரியுதா? தொழில் சார்ந்த விஷயத்தில் சகோதரர் விஷயத்துலலாம் சண்டை வேண்டாம். தொழில் ஏதாவது மாற்றங்கள்னா பொறுமையாக பண்ணுங்கள். சித்திரம் முடியட்டும், திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வைகாசியெல்லாம் முடிச்சு தொழில் டெவலப் ஆகும். இருக்கக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் வரும், இல்லை வேறு தொழில் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு கன்னி, என்னை பொறுத்த வரைக்கும் விநாயகர், என்னை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. துலா ராசிக்கு ட்ராவல் நிறைய இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள், இதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புரியுதா? சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பத்தில் நீங்களே ஏதாவது குழப்பத்தை வச்சுப்பீங்க, அது வேண்டாம். குடும்பத்தில் இருக்கவங்களாம் உங்களை நேசிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது குழப்பம் பண்ணி குடும்பத்தில் இருக்கவங்க நேசிக்கிறதெல்லாம் உங்கள் மேலே கோபமாகிட போகுது. எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா? சனி உச்சம் பெற ராசி. நீங்கள் கும்பராசி மகர ராசி எப்படி சனி ஆட்சியோ நீங்கள் உச்சம் பெற ராசி. அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோ. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் மட்டும் கூடாது. ட்ராவல் நல்லா இருக்கும், ராகு இருக்குது, எந்த பயணமும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் உதவி செய்வாங்க, அந்த உதவி மேன்மைப்படுத்தும். எப்படி? இந்த உதவி மேன்மைப்படுத்தும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். சுப செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. எப்படி? சுப செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் எல்லாத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. சுப செலவு நிறையது நல்லது தானே, அது படிப்படியாக நல்லா வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஏற்றம்தான் காணப்படும். கோளர் பதிகம் ரொம்ப நல்லது உங்களுக்கு. சிவாலயங்களில் வாரத்துக்கு ஒரு நாள் வில்வத்தை கொடுங்க. ராகு கேதுவுடைய அமைப்பு வீரியமாக்கும், நம்பிக்கை ஏற்படும். யாருக்கு? துளாராசிக்கு தான். குரு சுக்கிரன் வீட்டில் தானே இருக்குது. ஸோ நம்மளுடைய இடம் அது. ரிஷபமாக இருந்தாலும் சுக்கிரன் தான் அதிபதி. ஸோ இந்த குரு நமக்கு நல்லது பண்ணணும்னு நம்பணும், நல்லது தான் பண்ணுவார். குடும்பத்தில் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் இன்முகத்துடன் சிரித்து கொண்டே இருந்தால் ஏற்றம் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசி என்ன ராசி? விருச்சகம். விருச்சகத்துக்கு என்ன முக்கியம்? பொறுமை முக்கியம். குரு பார்வையிலே வந்துட்டீங்க. போன வாரம்லாம் அந்த பார்வை கிடையாது. குரு 6ல் இருந்தார். சஞ்சலம், கடன், மற்ற விஷயம், தேகாரக்கு எல்லாமே படுத்தும். இருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனி இருக்கனால இந்த கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, ஜீரணம் ஆகிறதெல்லாம் தொந்தரவு பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு தூக்கத்துலேருந்து காலையில் எழுந்துக்கிறது சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பண்ண மாட்டிங்களே. மற்றபடி என்னன்னா விருச்சகத்துக்கு அனுமனை பிடிங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விளக்கேற்றுக்கு பெரிய டெவலப்மெண்ட் ஆவீங்க. படிப்படியாக தைரியம் வரும், நம்பிக்கை வரும், எல்லாவற்றிலும் சாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன அழுத்தம் போகும். எப்படி? மன அழுத்தம் போயிடும். உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு உத்தியோகம் கிடைக்கும்னு நம்புவீங்க. போன வாரம் வரைக்கும் 1ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் நம்ப மாட்டீங்க. இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. குரு வேலை செய்வார்.
குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் உங்களை ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. காதலர்களுக்குள்ளே கூட சண்டை வரும். வேணாம், கோபதாபம் வேண்டாம். எப்படி? கோபதாபம் வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? அந்த விஷயத்தில் அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தால் தான் நல்லது, இல்லைன்னா தப்பு வரும். விருச்சிக ராசிக்காரங்க எப்படி? தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதத்தில் அடுத்த ஒரு ஏப்ரல் 14 வரைக்கும்குள்ளே தொழிலை செட் பண்ண பாருங்கள். ப்ரமோஷன் கிமோஷன் தைரியமாக தட்டுங்க, சரியாயிடும். எப்பவுமே தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் சொன்னேன், அனுமன் சாலிசா கேளுங்க. இப்போன்னு இல்லை, எல்லா சமயத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசுக்கு இந்த வாரம் வயிறு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதான் சாப்பாடு தான் கட்டுப்படுத்த மாட்டோமே, நைட்டில் தானே நிறைய சாப்பிடுவோம், அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். சப்போர்ட்டாக இருப்பீங்க, நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டம் நீங்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ட்ராவல் பண்ணுவீங்க, புது பொருள் சேர்க்கை ஏற்படும். உடம்பை கொஞ்சம் அழகுப்படுத்துறது, மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவீங்க. அதெல்லாம் செய்யலான்னு தோணும் உங்களுக்கு. எப்படி? அதெல்லாம் செய்யலான்னு தோணும். படிப்படியாக நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் துணை அல்லது துணைவியார் பெரிய லெவலுக்கு வருவாங்க, பேர் புகழை பெறுவார்கள். அவங்களுக்கு ரொம்ப நாளாக 10 வருஷமாக இருந்த டென்ஷன்லாம் போயிடும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கள்ல. பணம் வரும் குடும்பத்தில், துணை அல்லது துணைவியாரால் வரும், இல்லை தாய் வழி உறவுமால் வரும், ஏதாவது வரும். உங்களுக்கே தொழிலெலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறது, இல்லை யாரையாவது சந்திக்கிறதெல்லாம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறச்சே இருந்த சோர்வெல்லாம் போய்டும். டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. எப்படி? டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். நவகிரகத்தில் புதனுக்கு விளக்கேற்றுங்க, விட்டுறாதீங்க. மாதத்துக்கு ஒரு நாள் அது புதனை போய் விளக்கேற்றணும். புதனை அப்படியே பிடிச்சிக்கணும். தனுசு வேறு லெவலுக்கு டெவலப் ஆவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். சண்டேயில் பசுமாடுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற தனுசு ராசிக்காரங்க தோத்ததா சரித்திரமே இல்லை. நல்லா சிம்பிளாக கொடுக்கறது தான். 1 லட்ச ரூபாய் பரிகாரம்லாம் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு அகத்திக்கீரை எவ்வளோ இருக்கும் அதை நீங்கள் பார்த்து கொடுங்க. அது எவ்வளோக்குள்ளே இருக்குதோ உங்களால் முடிஞ்ச வசதிக்கு பசுமாடு கொடுங்க. மாட்டுக்கு போட்டுட்டு ஓடிடாதீங்க, சாப்பிடுதான்னு பாருங்கள். அதுக்குள்ளே என்ன பிஸி, வண்டியிலே போகிறச்சு அப்படி போட்டுட்டு ஓடக்கூடாது. புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகரத்துக்கு என்ன சொல்கிறது, 1ஆம் தேதியிலேருந்து குரு 5ல் வந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ராசி. குரு பார்வை விசேஷமாக 9ஆம் இடத்துல இருக்குல்ல, ராகு 3ல் இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது, பல்லு, காது, தொண்டை, வாய் ஓவராக கத்தினா தானே தொண்டை ப்ராப்ளம். ஐஸ் வாட்டர் குடிக்கிறது வெயிலில், இதெல்லாம் வேணாம், அவங்களுக்கு செட்டே ஆகாது. பல்ல போய் நல்ல டாக்டரை பார்த்துருங்க. ஆயில் புல்லிங் செய்யணும். மகரம் கண்டிப்பாக செய்யணும் ஆயில் புல்லிங். 2 தடவை ப்ரஷ் பண்ணக்கூடிய ராசியில் மகரம் வருது. பார்த்துக்குங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்காதீங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கு. இல்லைனா மவுத் வாஷ் பட்டாது துப்பிட்டு தூங்கு. வாயில் தான் தொந்துருவான், அதனால் சுவாசத்தை கெடுக்குமா. வயிறில் திடீர்னு அசிடிட்டி அதிகரிக்கும். இப்போல்லாம் பிள்ளைகளால் தொந்தரவு காட்டுது. கண்டிப்பாக அபிராமி இருந்தாது 40, 59, 75 படிங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க.
குலதெய்வ கோயில் வந்து ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு. புரியுதா? கண்டிப்பாக போகணும். குரு வந்தது இல்லையா, 48 நாளுக்குள்ளே போயிடுங்க. ஃபாரினில் இருக்க உங்கள் சார்பாக யாராவது போக சொல்லுங்கள். தெய்வம் ஆம்பளையாக இருந்தால் வேஷ்டி கொடுங்க, பெண்ணாக இருந்தால் ஒரு புடவை கொடுங்க, அவ்வளோதானே. இல்லை அந்த கோயில் முறைப்படி என்ன பூஜையை செய்யுங்க. செல்விக்கு ஒன்றுமே தெரியலன்னாலும் பரவாயில்ல, அந்த கோயில் முறைப்படி செய்யணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு விளக்கேற்று பெரிய லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களோட தேக ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கு. அதை பார்த்துட்டா மகரத்துக்கு நல்லது கிடைக்கும். லாபம் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிக்கு இருந்த சக்ஸஸ் நல்லா வரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீரும். எல்லாவற்றிலும் இருந்த சிக்கல்லாம் படிப்படியாக தீரும். நல்லா முன்னேறுங்க. எதுக்கு கோபம்? எதுவுமே வேண்டாம். எப்படி? எதுவுமே வேண்டாம். நம்பிக்கை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. எப்படி? ஆச்சரியமாக இருக்கும். அது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். அது 7.5 சனி இருந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க. மகரம் கும்பம் மீனத்துக்கு, அஷ்டம சனி இருக்கக்கூடிய கடகத்துக்கு, சிம்மத்திற்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு. நீங்கள் 7.5 சனியில் கடைசியில் இருக்கீங்கள, கொஞ்சம் வித்தையெல்லாம் காட்டாமல் போகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சூரியன் உச்சமாக இருக்கனால ரொம்ப கவனம். குடும்பத்தில் யாருடைய தலையிடும் கூடாது. பிள்ளைகளுடைய சுபகாரியத்திலலாம் அதாவது அவசரப்பட்டு தப்பு பண்ணாதீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக நல்லா வரும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், வாங்கிறது விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம், நிலத்தில் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப நாளாக வெறுமனை இருந்ததெல்லாம் ஏதாவது ஒரு உபயோகப்படுத்துவீங்க. அதில் லீஸெல்லாம் விடுவீங்க. அதனால் வருமானம் ஆரம்பிக்கும். அடாடாடா இது இவ்வளோ நாள் பண்ணலையேன்னு 20 வருஷம் பொறுத்து இப்போ தான் ஐடியா வரும். யாராவது வந்து சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தம் படிப்படியாக தீரும். எல்லா பிரச்சனையும் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம்னு நம்பிக்கை வரும். தேகாரைக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஜென்ம சனி இல்லை, வயிறு, மந்தம், படபடப்பு, சுகர் இருந்தால் சுகர் அதிகம் இருப்பது, கழிவு பாதையில் தொந்தரவு வர்றது, எல்லாமே என்னடா இவ்வளோ சொல்கிறேன் இல்லை, இதெல்லாம் உஷாராக இருக்கும். மெயினாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும். ஜென்மத்தில் சனி இருந்து டக்குன்னு ஷூட்டப் ஆகிடும். புரியுதா கும்பம்? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினா போதும். எப்படி? கவனமாக பார்த்துக்கினா போதும். லாபம் ஏற்படும். லாபம் முதலீடு செய்யலாம். அதில் நிலம், ஷேர் எல்லாம் கூட பண்ணலாம். 7.5 சனியிலே பண்ணலாம். சிலர் நகையெல்லாம் வாங்குவாங்க. அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை. அதே போல் ட்ராவல் தான். ஃபேமிலியோடு போகிறது, தனியாக போகிறது, இதெல்லாம் கும்பத்துக்கு ஏற்படும். வாகனங்கள் மாற்றங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே தொந்தரவு இல்லாமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், துர்கை வழிபாடு தொழிலெலாம் நல்லா பண்ணி கொடுக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய மீன ராசி. நீங்கள் மேஷத்துலேருந்து மீனம் என்ற கடைசி ராசியாக இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே முன்னாடி தான். ஃபைட்டிங் காக், தைரியம், எல்லாவற்றிலையும் சமாளிக்கலாம் நம்பிக்கை, குடும்பத்திற்காக மெழுகுவத்தி, எல்லாத்தையும் பண்ணுவீங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்காக நல்லது செய்வீங்க. இப்போ தைரியம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். லாபம் ஏற்படும்.
வீடு, நிலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வண்டி, வாகனம், நடம் வாங்கிறது, தங்க நகை வாங்கிறது, ஏதாவது ஒன்று வாங்கிறது எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிறது தான், இந்த தொண்டையிலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற உறுப்பு, அதில் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். கழுத்து, முதுகு, கழுத்துலேயும் இருக்குது பின்பக்கம். அந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. எப்படி? அதெல்லாம் கவனம். அதிலெல்லாம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படி? ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எப்படி? நீங்கள் நினச்சா நல்லது வரும். விருச்சகத்தை குரு பார்க்கறதுனால தடையான விஷயம்லாம் கிளியரன்ஸ் ஆகும். வேலையில் தடை, விசால தடை, தொழிலில் தடை, கல்யாணத்தில் தடை, எல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். அப்போ யார் சுறுசுறுப்பாக இருக்கணும்? நீங்கள் தான் இருக்கணும். இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கெட்டி மேளம், நல்ல விஷயம், குடும்பத்தில் சுபகாரியம், உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது நடக்குது, நிலம், வீடு வாங்கிறதெல்லாம் படிப்படியாக ஆரம்பிச்சிடும். அதில் வைகாசியிலேருந்து டாப் கியருக்கு போவீங்க. புரியுதா? பதட்டம் வேண்டாம். பதட்டம் வேண்டவே வேண்டாம். நல்ல காலம், நல்ல நேரம், ஹாப்பியாக இருங்க. இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/5/2024 முதல் 12/5/2024 வரை உள்ள வார பலன்களை ஜோதிட நேரத்தில் பார்த்தோம். சொன்ன எளிய தெய்வ வழிபாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வத்தினுடைய கிரக தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு கோளர் பதிகம், அனுமன் சாலிசா, காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், இதெல்லாம் சும்மா யூடியூப்பில் ஓட வச்சாவே போதும். மேஷத்துலேருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பல அற்புதங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அறுபடையில் 5 படை பார்த்து விட்டோம். அடுத்த வாரம் 6ஆம் படையை பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.